ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் ஆட்டோமேட்டிக் கிளியர் மிஷின். அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி வித்ராயிங் கேஷ் வித்ரா பண்ணது இல்லாமல் நிறைய வகையில் ஒர்க் ஆகுது. அந்த ஒர்க்காக தான் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வித்தவுட் நீட் ஹியூமன் அசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஏடிஎம் வந்து பேசிக்காக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் வித்தவுட் ஹியூமன் அசிஸ்டன்ஸ். ஒரு பேங்க்கில் போயிட்டு அவங்க பேங்க் எம்ப்ளாயோ மேனேஜர் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி காசு வித்ரா பண்ணுறது இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஏடிஎம் மாதிரி உருவாக்கணும் சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் கன்வீனியன்ட் ஆக்ஸ் வந்து பேங்கிங் சர்வீஸ். இது வந்து நம்ம ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது, எந்த டைம்னா யூஸ் பண்ண முடியுது ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இது வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து மெயின் பர்பஸ் கேஷ் வித்ராவுக்காக யூஸ் பண்ணப்படுது, ஓகேங்களா? வித்ரா கேஷ் வந்து அக்கௌண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கேஷ் வித்ரா வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ என்டர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பின் என்டர் பண்ணுறோம், கார்டு போகிறோம், பின் என்டர் பண்ணுறோம், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை போகிறோம், நம்ம வித்ரா பண்ணுறோம், ஓகேங்களா? இதான் வந்து கேஷ் வித்ரா நம்ம பேசிக்காக ஏடிஎம்ல யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி. ஸோ பேலன்ஸ் என்கொயரி நம்ம அடிக்கடி எப்போ ஒரு சமயம் செக் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வித்ரா பண்ண போகிறோம்னா முதல்ல கேஷ் செக் பண்ணுவோம், பேலன்ஸ் செக் பண்ண எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் கேன் செக் தர் அக்கௌண்ட் பேலன்ஸஸ் அட் ஏடிஎம். நம்ம ஏடிஎம்லேயே வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது செக் பண்ணலாம், ஓகேங்களா? வித்தவுட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுவுமே இல்லாமல் பேங்க்கில் போய்ட்டு பாஸ்புக் எதுவும் என்டர் பண்ணாமல் நம்ம ஏடிஎம்லேயே செக் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட்ஸ். ஸோ கேஷ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா சிடிஎம் சொல்லுவாங்க, கேஷ் டெபாசிட் மிஷின் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ த ஒன் டைப் ஆஃப் ஏடிஎம் தான், அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஏடிஎம்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ கேஷ் இன்டு த அக்கௌண்ட்ஸ் அவங்க ஏடிஎம் வந்து அந்த ஏடிஎம் மூலமாக யூசர்ஸ் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கஸ்டமர்ஸ் இன்சர்ட் த டெபிட் கார்டு அண்ட் என்டர் த டெபாசிட் அமௌண்ட் இன்சர்ட் த கேஷ் டிசைன் பாக்ஸ். அந்த கேஷ் டிசைன் ஸ்லாட்டில் வந்து அவங்க டெபிட் கார்டு போட்டு அதை வச்சுட்டோம்னா நம்ம அது வந்து அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காட்டும். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தா அது டெபாசிட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரெடிட் த அக்கௌண்ட் வந்து ரியல் டைம். நம்ம போட்ட அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நம்ம போட்ட அடுத்த நொடியிலே வந்து நமக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ரிசிப்ட்டும் வரும், நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணி சொல்லிட்டு ரிசிப்ட், ஓகேங்களா? ஸோ கேஷ் டெபாசிட் நம்ம ஏடிஎம்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல தெரியாது, பட் இது இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஓகேங்களா? பட் நிறைய இடத்துல இல்லை. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து செக் டெபாசிட் மிஷின் செக்கை டெபாசிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் எனேபிள்ஸ் யூசர் டு டெபாசிட் செக்ஸு. கஸ்டமர்ஸ் என்ட்ரோஸ் த செக்ஸ். கஸ்டமர் தான் அந்த செக் வந்து என்ட்ரோஸ் பண்ணலாம், கொடுத்துடலாம். இன்சர்ட் வந்து செக் டெபாசிட் ஸ்லாட். அந்த ஸ்லாட் நம்ம இப்போ வந்து எப்படி கேஷ் டெபாசிட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து அந்த செக் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஃபாலோ ஆன்ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த ஆன்ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த செக் இமேஜ் ஸ்கேனடு அண்ட் 10 minutes டு த பேங்க் ப்ராசஸிங். அதை வந்து பேங்க் அனுப்பிச்சிடுவாங்க ப்ராசஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு, அது எப்படி அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரூ ஏடிஎம்லேயே பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் ஆஃபர் ஒரு சில ஏடிஎம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் பிட்வீன் லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். இப்போ லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதே பேங்க்கில் வந்து ஒரு லோன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் மந்த்லி லோன் பே பண்ணால் நான் ஏடிஎம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ஓகே? ஸோ இன் பிட்வீன் மை அக்கௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே, ஓகேங்களா? இல்லை நான் வந்து ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், ஹோம் லோன் வாங்கிட்டேன்னா அந்த அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நம்ம லோன் வாங்கும்போது அதுக்கு தனியாக அக்கௌண்ட் வாங்க போகிறோம், அந்த அக்கௌண்ட் வாங்க பண்ணும்போது அதுக்கு முடியும், ஓகேங்களா? அதுதான் பே பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக நம்ம அந்த லோன் ப்ரொசீஜர்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஏடிஎம் அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்கிறாங்க. நான் எல்லா ஏடிஎம்ல இந்த ஃபீச்சர் இருக்குன்னு சொல்ல, இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு சில ஏடிஎம்ல இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது தான் செய்யுதுன்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல தெரியல, வேணால் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் போடும்போது நம்ம பார்க்கலாம் தனியாக, ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ். ஸோ பில் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏடிஎம்ல பில் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இன் சம் ரீஜியன்ஸ் இன்னும் சில கேஸில், ஓகேங்களா, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் அலோஸ் யூசர்ஸ் டு பே பில்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தேர் பேங்க் அக்கௌண்ட். எந்த வகையான பில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் பில்லாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா? கேஸ் பில் எதுவும் இருந்தாலும் நம்ம ஏடிஎம்ல பண்ண முடியும், அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? ஆத்தரைஸ் ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ண சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். ஸோ இது நான் பார்த்துருக்கேன், இதை நம்ம இந்தியாவிலே பார்த்துருக்கேன். நான் வந்து ஒன் செட்டப் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐசிஐசி ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது அதில் மொபைல் ரீசார்ஜ்க்கான ஆப்ஷன் இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ செர்டன் ஏடிஎம்ஸ் ப்ரொவைட் ஆப்ஷன் டு ரீசார்ஜ் மொபைல் ஃபோன், ஓகேங்களா? ரீசார்ஜ் மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அவங்க வித் கிரெடிட் சொல்கிறாங்க, நம்ம கிரெடிட் இல்லாமல் நம்ம நார்மலாக டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க இந்தியாவில், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட். ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் தெரிஞ்ச காமனான ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ ஏடிஎம் கேன் பிரிண்ட் மினி ஸ்டேட்மெண்ட். நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும், நம்ம ரீசென்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்குமா இல்லை செலவு பண்ணியிருக்குமா அப்படின்னு பிட்வீன் கேப்லாம் சொல்லி நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து தெரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பின், ஓகேங்களா? நம்ம பின்னு மறந்துட்டோம், நமக்கு வந்து பின் இல்லை மாற்றணும், செக்யூரிட்டிக்காக நம்ம பின்னு மாற்றணும்னா அடிக்கடி பின் மாற்றணும்னா நம்ம ஏடிஎம்லேயே பின்னு மாற்றிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ஏடிஎம் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன். ஸோ லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆன் ஸ்க்ரீனே நமக்கு ஏடிஎம் கார்டு போட்டவொடனே டெபிட் கார்டு போட்டவொடனே நமக்கு முதல்ல வருது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும், தமிழா, இங்கிலீஷா, இந்தியா, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கேட்கும். ஸோ அப்போ நம்ம அதிலே செலக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம ஃபீச்சர் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரைலி கீபோர்ட் ஃபர்ஸ்ட். இந்த கண்ணு தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து தொட்டு பார்த்து தான் அந்த நம்பர் போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான நம்பரில் அந்த பஞ்சு ஜஸ்ட் லைக் இதை டாட் மாதிரி எடுக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கும். அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் அது ஃபிங்கர் பிரிண்ட் அது வேறு எதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இது இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் வந்து அவங்களோட ட்ரான்சாக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் இவ்வளோ எடுக்கிறீங்க, இந்த ஸ்டெப்பில் இருக்கீங்க, செலக்ட் இது பண்ணுங்க சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏடிஎம்மில். கம்பேரிங் மொபைல் பேங்கிங் வந்து அவங்களோட ஆக்சஸ் பண்ண முடியாது, இன்னொரு பர்சன் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடியும் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டிசைன் வித் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ பின் என்ட்ரி அத்தன்டிகேஷன், பின் என்டர் பண்ணால் தான் நம்ம ஏடிஎம் காசு எடுக்க முடியும், அந்த ஏடிஎம் அந்த டெர்மினலுக்குள்ளேயே போக முடியும் சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து கார்டு ரிட்டன்ஷன் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம கார்டு ஒன்ஸ் உள்ள போட்டால் நம்ம காசு எடுத்துகிட்டு தான் கார்டு எடுக்க முடியும் ஓகேங்களா. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நவடேஸ்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக மாற்றிட்டாங்க ஓகேங்களா. அது கார்டு வந்து லாக் ஆகிடும், அது லாக் ஆகிட்டு அது அப்புறம் தான் எடுக்க முடியும் சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சர்வேலன்ஸ் கேமராஸ். ஸோ ஏடிஎம்க்கு ஒரு நெசசரியான விஷயம் சர்வேலன்ஸ் கேமரா தான் ஓகேங்களா. அது வந்து சேஃப்டியாக இருக்கும், அந்த பணத்துக்கு சேஃப்டியாக இருக்கும், அது எடுக்க வர மனுஷங்களும் சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஏடிஎம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இன் சம் ஏடிஎம்ஸ் ஓகேங்களா, சம் மாடர்ன் ஏடிஎம் சப்போர்ட் கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். இதுவுமே நம்ம தொடாமே ட்ரான்சாக்ஷன் பண்ணலான்றாங்க ஓகேங்களா. allowing users can tap their contactless enabled cards or smartphones. அதாவது நம்ம கார்டு மூலமும் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் நம்ம லைட்டாக டேப் பண்ண மூலமா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுது. அது வித்ட்ரா பண்ணதாக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாக இருக்கலாம், இல்லை மொபைல் ரீசார்ஜ் பண்ணதாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா. இன் சம் ஏடிஎம்ஸ் ஓகேங்களா. இந்த வேர்ல்டில் நம்ம சொல்லலாம், நம்ம வந்து தமிழ்நாடு பர்டிகுலராக அப்படி சொல்ல முடியாது, இந்தியா சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. தட் இஸ் அவைலபிள் ஓகே இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இந்த ஏடிஎம்லாம் வந்து எதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க, ஐ டோன்ட் நோ ரீசன் சரிங்க வந்து தெரியாது, நான் யூஸ் பண்ணாதான் கிடையாது ஓகேங்களா. ஸோ இவங்க சொல்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மேபி அது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நீங்கள் என்ன பண்ணிதான் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ் ஏடிஎம்ஸ் இன்கார்பரேட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் ஓகேங்களா. பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேன் தான் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன், அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இன்கேஸ் யார் ட்ரான்சாக்ஷனை ஹியூஜ் அமௌண்ட் ஒரு எதனா ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்க, சென்சிட்டிவான ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நமக்கு தெரியல, மேபி நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம், மதுரை இருக்கிறது உங்கள் பாலா.